தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் 4 அமைச்சர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சகாய பிரதீபாவிடம் கேட்டறியலாம். சகாய பிரதீபா, யார் தொடுத்த வழக்குல நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? நீதிமன்ற உத்தரவுடைய முழுமையான சாராம்சத்தை சொல்லுங்க. வேதவல்லி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர் ஆனழகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தற்காலிக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். அதனையடுத்து உச்சநீதிமன்றத்தின் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதித்ததை அடுத்து அவர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 28 அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், காமராஜ் ஆகியோர் சிறையில் சென்று சசிகலாவை சந்தித்ததாகவும் அரசின் செயல்பாடுகள் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்ததாகவும் கூறியிருந்தனர். இந்த செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 188வது சரத்திற்கும் அமைச்சராக அவர்கள் பொறுப்பு ஏற்கும் போது எடுத்த ரகசிய காப்பு உறுதிமொழிக்கும் எதிரானது. இந்த செயல்களுக்கு முதலமைச்சரும் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. எனவே இவர்களை தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தாங்கள் மனு செய்தோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இந்த முதல்வர் உள்ளிட்ட 5 அமைச்சர்களை தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஏற்கனவே இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்வதற்காக 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் அவர்களுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கை விசாரணைக்காக ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, காமராஜ், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். வேதவழி, சகாய பிரதிபா, நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறாங்க. அது தேதி ஏதும் குறிப்பிடப்பட்டிருக்கா? இந்த மனுதார தரப்புக்கு எதிர்த்தரப்புல இருந்து ஏதாவது வாதங்கள் முன்வைக்கப்பட்டதா? தம்பிதமிழரசன், அதாவது தேதி குறிப்பிடப்படாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது இதுவரை வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்தே கலந்து ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அரசு தரப்பில் அது குறித்த எவ்வித வாதங்களும் முன்வைக்கப்படவில்லை. இது குறித்து அமைச்சர்கள் மற்றும் முதல்வர் தரப்பில் பதிலளிக்கப்பட்ட பின்னரே அது குறித்து முடிவு செய்யப்படும். தம்பி தமிழரசன், சகாய பிரதிபா, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.